நாளில் கூட ஒரு அருமையான தலைப்பு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்பதாகாது என்றால் நீங்கள் யாரை சேவிப்பீங்க? நான் கர்த்தரை ஒர்ஷிப் பண்றேன், அது முடியாது, அது நல்லதுலாம், நீங்க யாரையா சேவிப்பீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி கேட்கணும். அந்த யோசுவா 24:1-14 வசனங்களை வாசிங்கன்னா அந்த ஹோல் பைபிளையும் சொல்லுவார். நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா ஹோல் பைபிளை பத்தி சொல்லுவார். சங்கீதம் 95-96 பத்தினா ஹோல் பைபிள் சொல்லப்படும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை பத்தினா ஹோல் பைபிள் எஸ்எம்எஸ் முக்கியமான நிகழ்வுகள். அந்த டச், அதாவது இறந்த உடனே இல்லை ஒருத்தர் பிறப்புக்கு கொண்டாடுறப்போ, ஒருத்தர் 60 வயசு அவர் பிறந்தநாள் கொண்டாடுறப்போ இந்த ஸ்கிட், இந்த சின்ன சின்ன துணுக்கு போடுவாங்க. அவர் சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்தாரு, பிளாஷ்பேக் சினிமாவில் பிளாஷ்பேக் அப்படியே பார்க்குறப்ப மலரும் நினைவுகள் மாதிரி இது மலரும் நினைவுகள் தான். அந்த யோசுவா 24 ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி, சூப்பர் பகுதி. அதை முழு பைபிளை படிச்ச மாதிரியே இருக்கும். ஒரு முழு பைபிளை படிச்ச ஒரு அவங்க நதிக்கு அப்புறத்துல இருந்தாங்கப்பா, கஷ்டப்பட்டாங்கப்பா, அவன் ஒடுக்குறான், சோறு இல்லை, கூப்பிட்டாங்க, கடவுள் அங்க மோசைங்கிற ஒரு மனிதனை அனுப்புனாரு. அங்கிருந்து வரப்போ செங்கடல் வந்துச்சு, செங்கடல் தாண்டி வரப்போ தண்ணி இல்லை, தண்ணி கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உணவு இல்லை, உணவு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஆசைப்பட்டாங்க காடைக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எமோரியர் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, அவர் எதிரிகள்லாம் வந்தாங்க. அதெல்லாம் நீங்க ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு காலையில கூட சொன்னேன். எண்ணாகமம் 21, 22, எண்ணாகமம் 20 வாசிக்கிறப்ப இப்படி எமோரியர் வந்தாங்க, இவங்கெல்லாம் எங்களை அடிச்சாங்க, ஒடிச்சாங்க. அப்போ ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தந்தாரு. ஆனா இப்படிப்பட்டலாம் வாழ்வு எங்களுக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாங்க இவ்வளவு சுகமா இருக்கிறோம், எங்களை பார்த்து இந்த உலகமே எங்களுக்கு பயப்படுதுன்னா அதுக்கு காரணம் கடவுள் எங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவரை உண்மையும் உத்தமமாய் நாங்கள் சேவித்தோம் சொல்றாங்க. ட்ரூத் அண்ட் சின்சியாரிட்டி. நாங்கள் உண்மையும் உத்தமமாய் அவரை சேவிச்சோம். அவரை சேவிச்சது ஆகாது என்றால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? ஒரு அருமையான ஒரு கேள்வி. அந்த பதில், நான் என் ஒய்ஃபு பிரச்சனை இல்லை, என் பிள்ளைகள், நீ யாரை சேவிப்ப? அவங்க அண்ணன் தம்பியை பார்த்து, மாமன் மச்சானை பார்த்து, பங்காளியை பார்த்து, உடன் விட்டு கொடுக்கணும் பார்த்து, அந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கணும்னு பார்த்து, ஃப்ரெண்டை பார்த்து கேட்கிறார் அவர். நான் கர்த்தரை சேவிப்பது யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? ஒரு அருமையான கேள்வி. ஒருவேளை இன்னைக்கு இந்த குடும்ப வாழ்வு, இந்த குடும்பம் எப்படிப்பட்ட வேதத்தில் நமக்கு முதலாவது நடந்த நிகழ்வு திருமணம். எல்லாவற்றையும் படைத்தார், தமது சாயலால் மனிதனை உண்டாக்கினார், ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். மேல் ஃபீமேல், ப்ரொடக்ட் ஃபார் மேல் ஃபீமேல், ஆணும் பெண்ணுமாய் அவனை உருவாக்கினார். தனிமையாய் இருப்பது ஏற்றதல் என்று ஏற்ற துணையை உருவாக்கி, சூட்டபிள் பெர்சன். சூட்டபிள் பெர்சன்னா தன்னுடைய அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி மண் எடுத்து மண்ணில் தனது சாயலாய், தனது மாடலாய், தனது ரூபத்தின்படி கண்ணு, காது, மூக்கு. ஒருவேளை நான் ஒல்லியா இருக்கிறேன், யோபு பாஸ்டர் என்னை மாதிரி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு யோபு? என்னை விட டபுளா இருக்கிறாரு. அவரு சாயலா. அப்ப போய் அவர் போய் இப்ப கண்ணாடில யோபு பார்த்தா அவர் மாதிரி ஏசு இருக்கிறார். பாட்டு பாடின சகோதரி மாதிரி அவங்கள மாதிரி ஏசு இருக்கிறார். எல்லாம் அவங்கள மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அது மனிதனுடைய மண்ணில இருந்து வந்துருச்சு, இந்த மண்ணில இருந்து வந்தது. எந்த ஆண்மகன் போயினாலும் அவரு சாயலா. இப்போ இவரை பார்த்தா இந்த எண்ணத்துல பொட்டல் தலை சொல்லுவாங்க, வழுக்க மண்டன்னுவாங்க, இன்னும் என்ன மண்டலம் சொல்லுவாங்க. ஆமா, இவரை மாதிரி படைச்சாரு. அவங்கவுங்க மாடல்ல உருவாக்கி தனியா இருக்க வேண்டாம். தனியா இருந்தா வில்லங்கம், பல சிந்தனை. தனியா இருந்தா சிந்தனைகள் நல்லதா வரும், கெட்டது வரும், இல்லை ஒரு வெறி வரும், என்னன்னோ ஒரு பைத்தியம் வந்துடும். தனியா போடக்கூடாது. அதை விட பெருமை. அதான் வியாதிக்கான கொண்டு ஐசி வார்டுல போட்டாலே அவனுக்கு வெறியாகி அந்த வியாதியே சரியாகாது. அவன் தனிமை அவன் என்ன பண்ணுது, வாட்டிடுது. ஆனா ஹாஸ்பிட்டல் வருமானத்துக்கு என்ன பண்றாங்க, ஐசியூல கொண்டு போடுறான். ஒரு நாளைக்கு சாதா ரூம்ல 12,000 ரூபாய் வாடகை, அங்க 36,000 ரூபாய் வாடகை ஒரு பெட்டுக்குங்க. ஐசியூல பல நர்ஸ் பாக்குறாங்க. அது இன்டென்சிவ் கேரு, செத்து போகும்போது டக்குன்னு அப்படிலாம் தலையெழுத்து இருந்தா முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப அந்த தனிமை இருக்கக்கூடாதுன்னு அந்த விழா எலும்பை உருவி அதுல இருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி, அழகா இருக்கா, நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்கன்னு கொண்டு போய்
அந்த எடுத்த எலும்பு குறையுது பார்த்தீங்களா, இப்ப அவருக்கு அந்த கிரிப் எடுத்ததால பேலன்ஸ் குறையுது. அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு தான் கொண்டு போய் பொண்ணை கொடுக்குறாரு. இந்த இப்ப நீ பேலன்ஸ் பண்ணிக்கோ, அந்த பேலன்ஸே சரி பண்ணிடுறாரு ஆண்டவர். அவர்கிட்டே எடுத்து அவன்கிட்டே கொண்டு போய் கொடுத்து சரி பண்றாரு மனிதனுடைய வாழ்வு. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து யோவான்ல முதல் அற்புதம் திருமண வீடு, கானா ஒரு கல்யாண வீடு. அங்க போனாரு. கல்யாண வீட்டுல பாயாசம் குறைஞ்சா என்ன ஆகும்? அப்பளம் குறைஞ்சா கடைசியில சாப்பிடறவங்களுக்கு என்ன இருக்காது? அப்பளம் இருக்காது, பாயாசம் இருக்காது, ஸ்வீட் இருக்காது. பொதுவா இப்ப நம்ம பிரியாணி தான், கடைசியில என்ன இருக்காது? பீஸ் இருக்காது, வெறும் பிளெயின் சாப்பாடு மட்டும் தான் இருக்கும். ஸ்வீட்டு கூட குறையறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல கரண்டியை மட்டும் காட்டுறாங்க, அதனால அது அப்படியே இருக்கு. கரண்டியை மட்டும் காட்டிக்கிட்டே போறாங்க. ஸ்வீட் வச்சோம்தான் இருக்கு, தெளிவா வைக்கிறது இல்லை. பாயசத்துக்கு மட்டும் கரண்டி மட்டும் இருக்கா, நாங்களும் பாயசம் வச்சிருக்கோம், செவலியை காட்டிட்டு போவாங்க. அதனால மிச்சம் நிறைய பாவம் அந்த வேலைக்காரி தான் எடுத்துட்டு போவா, ஊத்த மாட்டாங்க. அந்த குறைவுபடக்கூடாதுன்னு நிறைவான வீட்டாய் மாற்றுகிறார். அவருடைய வேலை வந்தது. அந்த அம்மாவோட சொல்லுவோம், என் வேலை இன்னும் டைமிங் நாட் கம்மிங், டைம் இஸ் நாட் கம்மிங், இந்த டைம் எனக்கு வரட்டும், இந்த வேலை வரட்டும். அந்த வேலை வந்தபோது நிறைவான வாழ்வு. அதுதான் கானாவில் கல்யாணம். அந்த நிறைவு வாழ்வு, இந்த ரசம் குறைவுபட்டதால் நிறைவு வாழ்வு வந்ததால் வாழ்க்கை முழுதும் நிறைவு, முழுமை. குடும்பம் என்பது வாழ்க்கை முழுதும் முழுமையான வாழ்வு. திருமணத்துல முழுமையான வாழ்வு. அந்த முழுமையான வாழ்வு இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? அந்த அது ஒரு அறிஞர் சொல்றப்போ, என் மனைவி பாலைவனத்தில் கொடுக்கப்பட்ட ஒட்டகத்தை போல என் மனைவிங்கிறாங்க. பாலைவனத்துல தண்ணி இருக்காது குடிக்க, அந்த தண்ணி இருக்காது பாலைவனத்துல. அந்த ஒட்டகத்துடைய வயத்திலிருந்து ஊசி வச்சு எடுத்து அந்த தண்ணி எடுத்து குடிப்பாங்களாம். அந்த ஒட்டகம் ஒரே நேரத்தில் 100 குடம் தண்ணி குடிக்குமா. அதனால்தான் ஈசாக்குக்கு ரெபேக்கால பொண்ணு பார்க்க போறப்ப அந்த வேலைக்காரர் கேட்கிறாரு, நான் என் வீட்டுக்கு ஒரு எஜமானி, நான் தண்ணி கேட்பேன், எனக்கு மட்டும் இல்லை ஒட்டகத்தும் தண்ணி கொடுக்குறவளா இருக்கணும், ஏன்னா அப்பதான் எனக்கு பழைய குழம்பு ஃப்ரிட்ஜ் வச்சு தரமாட்டான். அந்த அம்மா எஜமானியா வரப்போறா, எஜமானியே என் எஜமானுக்கு தேட போறேன். வருகிற என்னுடைய எஜமானி என்னுடைய ஓனர் அம்மா என்ன சொல்றான்னா, எனக்கு நல்ல பொருளா தரணும், என்னைய கவனிக்கணும். நான் இதுவரையும் என்னுடைய தகப்பனார் ஆபிரகாம் வந்து என்னுடைய எஜமானி மேனேஜர் மாதிரி வச்சிருக்கிறாரு, மேனேஜிங் டைரக்டரா வச்சிருக்கிறாரு. இந்த அம்மா வந்து என்னை டம்மி பீஸ் ஆயிருக்க கூடாது. அப்படிப்பட்ட பெண்ணை பார்க்கணும்னா எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டகத்துக்கும் தண்ணி தரணும். பாலைவனத்தில் நடக்கிற ஒட்டகம் இவர் வந்து 1 செம்பு தண்ணி குடிப்பாரு, இந்த ஒட்டகம் 2000 செம்பு தண்ணி குடிக்கும். 100 குடம் தண்ணி எடுத்து ஊற்றணும். இன்னைக்கு வந்து அட்வான்ஸ். முன்ன ஒரு காலத்துல கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சோம், இப்ப 10 வீடு இருக்குன்னா முதல்ல இந்த ஊருக்கெல்லாம் சேர்த்து ஒரு கிணறு, இந்த ஊர்லயே மொத்தமே 10 வீடு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காமன்ல ஒரு 10 வீடு, இதுக்கு ஒரு கிணறு. பிறகு இதுக்கு கவர்மெண்ட்ல ஒரு டேப் ரோட்ல போட்டாங்க. பிறகு வீட்டுக்கு மொத்தமா ஒரு டேப் போட்டாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் டேப்பு. அது என்ன, அது சம்முல இறங்கி மோட்டர் மூலம் மேல போய் பாத்ரூம்ல தனியா தண்ணி, டேப்ல தனியா தண்ணி, கிச்சன்ல தனியா தண்ணி, எங்க திருப்புறமோ அங்க தண்ணி வருது. இவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகிட்டோம். ஆனா ஒரு 100 வருஷம் எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய கிணத்துல, எங்களுடைய ஊர் கிணறுனா எங்க ஊர்ல ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல வந்து எங்க அம்மா தண்ணி இறைக்கணும். அந்த தண்ணி இறைக்கிறது சாதாரண காரியம் இல்ல. கிட்டத்தட்ட 200 அடி தள்ளத்துல இருந்து ஒரு கயத்துல எடுக்கணும். அப்படிதான் அந்த தண்ணி இறைச்சி ஊத்துறப்போ ஒரு தொடர்ச்சியா முதல்ல இறைக்கிறப்ப இந்த கையில வந்து புண்ணு புண்ணா ஆயிடும், அப்புறம் காப்பாயிடும். அந்த கயத்தை போட்டு இழுக்கணும், தரன்னு இழுப்பாங்க. அப்படிதான் அந்த அம்மா வந்து அதை பத்தி சொல்றப்ப அந்த 4 பெண்கள் ஒன்னா வருது. அந்த ராகில் கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா வர்றாங்க. அது பைபிள்ல சொல்லப்படாத ஒரு சம்பவம். 4 பேரும் வாலிப பெண்கள். உன் மாப்பிள்ளை எப்படிதான் இருக்கணும்? ஒரு அம்மா ஆண்டு மாதிரி நல்லா பாடணும் என் மாப்பிள்ள. இன்னொரு அம்மா கேட்குது, இன்னொருத்தர்னா விட்டல் மாதிரி இருக்கணும், இன்னொருத்தர் நம்ம ஜானையா மாதிரி வழுக்க மண்டையா இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும். ஆனா ராகில் மட்டும் கேட்டாங்க, ஒரு ஜெபிக்கிற மனிதன் எனக்கு வேணும். யார் வேணும்? அந்த ஒரு அம்மா ஐஏஎஸ் கேட்டுச்சான், ஒரு அம்மா ஐபிஎஸ் கேட்டுச்சான், ஒரு அம்மா பணக்காரரா கேட்டுச்சான். அந்த நாடகத்துல சொல்றாங்க. அப்படி போட்ட நாடகத்துல சொல்றாங்க. நான் கொஞ்சம் சற்று மாற்றி சொன்னேன், நீங்க ரொம்ப தூங்கிட கூடாதுங்கிறதுக்காக சற்று மாற்றி சொன்னேன். ஆனா அந்த அம்மா மட்டும் ஒரு ஜெபிக்கிற மனிதன். அதுதான் அந்த அம்மா ஒட்டகத்துல போறப்போ வேலைக்காரனை பார்த்து அவர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு கேட்கிறப்போ அதுதான் அவன் எஜமான். மாலை நேரத்தில் தனியாக ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஈசாக்கு. ஏன்னா மாலை நேரத்துலதான்
அந்த ஆதாமை தேடி, ஆதாமே எங்கே இருந்து இங்கே இருக்கிறாய் கூப்பிடுறாரு. மாலை நேரத்துல மனுஷனோடு பேசணும் ஆண்டவர் விரும்புவாராம். அதனால மாலை நேரத்துல அந்த அவன் அவர் ஜெபிக்க போறாரு ஈசாக்கு. அப்படிப்பட்ட ஒரு எஜமான வீட்டுக்கு வரனா தண்ணி அரைக்கிற பெண் வரணும். அதுதான் அந்த பெரிய அறிஞர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, பாலைவனத்தில் இருக்க ஒட்டகத்தை போல் என் மனைவி போஷிக்கிற மனைவியாய் வாழ வேண்டும். இன்னொருத்தர் சொல்றாரு, மனைவிக்கு வியாதி, வியாதியில படுத்திருக்காங்க, உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. மனைவி கையை பிடிச்சிருக்காரு. மனைவி செத்து 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் அந்த அம்மா சாகலன்னு நினைக்கிறாரு. அப்படியே அவர் ஒருத்தர் வெளியே கூப்பிட்டு வந்தோன்னா மனைவி இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவர் அங்கேயே இறந்து போறாராம். இதுதான் உண்மையான அன்பா. அந்த உண்மையான அன்பு எப்படி இருக்கணும்னா, அந்த மனைவிக்கு ஏற்ற ஒரு குடும்பமாய் காணப்பட வேண்டுமா. இன்னொரு உண்மையான அன்பை பற்றி சொல்றப்போ, அந்த எனக்கு விடியல் தூரம் இல்லை சீகன் பாலுடைய ஸ்டோரி தான் ஞாபகத்துக்கு வந்தது. அவங்க தாயார் இன்னைக்கு காலையில மெசேஜ் சொன்னேன், மறிக்க போற நேரத்துல ஒரு பழைய ட்ரங்க் பெட்டி எடுத்து வர சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவும் இந்த புருஷனும் குழந்தைகள் இல்லை. குழந்தைங்க இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. அந்த அம்மா வியாதியா படுத்திருக்காங்க, மரணப்படுக்கை, கடைசி ஸ்டேஜ். அப்போ கணவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, ஐயா வா, தோத்துரும், உனக்கு எனக்கு கல்யாணம் நடந்து இப்ப எனக்கு வயசு 80, எனக்கு 19 வயசுல கல்யாணம் நடந்தது. 61 வருஷம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்சு. 61 வருஷத்துக்கு முன்னால கல்யாணத்துக்கு முடிச்சு வர்றப்ப எங்க வீட்டுல இருந்து ஒரு பெட்டி கொண்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த பெட்டி உனக்கு திறக்க கூடாதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? நல்லா தெரியுதே. அந்த பெட்டியை போய் எடுத்துவான். எடுத்துட்டு வந்து, இந்த நான் பெட்டி உன்னைய திறக்க கூடாதுன்னு சொன்னேன், தெரிஞ்சுதா? தெரியும். ஆனா அவரு சொன்னா, நான் தான் திறக்கவே இல்லையே, 61 வருஷமா சொன்னதை கேட்டு நான் எங்க மிஞ்சி போனேன்? எங்க போயிருக்கல? எங்க அவங்க வீட்டுக்காரமா சொன்னதை மிஞ்சி போயிருக்கல? வீட்டுல தூங்க முடியாதுல்ல? ஏதாவது நிம்மதியா இருக்கு, வாழ்க்கையில நிம்மதியா இருந்துதான் ஆகணும். எல்லாரும் வீட்டுக்கு வீட்டு வாசப்படி. எங்க வீட்லயும் அதான் கதை, வேற வழி இல்லை. அதுக்கு தான் சூட்டபிள் பெர்சன், ஏற்று துணை என்று சொல்லுது. அங்க அந்த மனைவியோடு ஒரு இசைந்த வாழ்வு இல்லைன்னா அங்க வந்து சும்மா அன்னைக்கு கணவன் மனைவி சம உரிமை பத்தி பேசுவாங்க. ஆனா அங்க உறவே இருக்காது. தனித்தனி பெட்ரூம், தனித்தனி உலை, வீட்டுக்குள்ளே 2 அடுப்பு, 2 சட்டி, தினை இவர் பொங்குனத்துல அந்த அம்மா பொங்கணுங்கிறது 2 அடுப்பு. அதுதான் சம உரிமைன்னு பேசுற இடத்துல. ஆனா உண்மையான கணவன் மனைவி என்பது கணவனுக்கு ஏற்ற மனைவி, மனைவிக்கு ஏற்ற கணவன். எது? மனைவிக்கு ஏற்ற கணவன். அத நீங்க தேடி கண்டுபிடிச்சு லவ் பண்ணவே கூடாது. யாரு காட்டணும்? அதுக்குத்தான் அந்த ஆபிரகாம் வேலைக்காரனை கூப்பிட்டு, இங்க இந்த ஊர்ல பொண்ணு பார்க்காதரா, எங்க ஊருக்கு போடான்னாரு. நீ அங்கிருந்து வரலன்னா பையன் அங்க அனுப்ப. அது இல்ல, நீ போ, கடவுள் காரியத்தை வைக்க செய்வார். ஃபெய்த், விசுவாசம். பொண்ணு பார்க்கிற வேலை யாருது? மாப்பிள்ளை பார்க்கிற வேலை யாருது? அம்மா அப்பாக்குரியது. நீ என்ன பண்ணக்கூடாது? பஸ் ஸ்டாண்ட்ல அழகா இருந்த பொண்ணு இருக்கு, உயரமா இருக்கு, நல்ல முடி இருக்கு, நல்ல கண்ணு இருக்கு, நல்ல பேக் போட்டிருக்கா, என்ன பண்ணக்கூடாது? பார்த்ததெல்லாம் 100 ஃபேமிலியில 99 ஃபேமிலி ஃபெயிலியர் தான் வாழ்க்கை. விரும்பல ஆண்டவர், என் இனத்துல எனக்குன்னு ஒரு பொண்ணை போய் தேடு சொல்ற, எனக்குன்னு என் குடும்பத்துல ஒரு பொண்ணை பாரு. இதுதான் ஆதியாம் 24ஆம் அதிகாரம். என்கேஜ்மெண்ட்ல 100 நிச்சயதார்த்த வைபவத்துல 99 நிச்சயதார்த்த வைபவத்துல வாசிக்கிற பகுதி. இதுதான் குடும்பம். எங்க அப்பாட்ட காசு இல்ல, எங்க அப்பா ஒரு பாஸ்டர், வருமானம் இல்லை, நான் ஒரு மாப்பிள்ளைய நல்ல மாப்பிள்ளையா பார்த்துக்கிட்டேன் சொல்லவே கூடாது. நீ அதை பத்தி கவலைப்படுற, நம்ம ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டியதெல்லாம் அவரு உருவாக்கிட்டார். அதுதான் அவர் அங்க போய் பார்க்க போனார். அதுதான் அந்த அவர்கிட்ட வந்து அந்த கதையில அவர், நான் பெட்டி கொண்டு வந்தேன், நான் ஒரு நாள் திறந்து பார்க்கலையா, இப்ப துறேன், நான் என்ன அந்த அம்மா சாக போது துறங்கிறார். நான் கொண்டு வந்த 61 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இப்ப பெட்டியை துறேன். பெட்டியை திறந்தேன்னா பெட்டிக்குள்ள 2 பொம்மை. இந்த பொம்மை என்ன தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க இந்த பொம்மை என்னன்னு. அவர் சொல்றார், எனக்கு தெரியாதுமா, நீ என்ன சொல்லவே இல்லையா, நான் தான் பெட்டியை திறக்கலையே. 61 ஆண்டுகளுக்கு முன்னால வச்ச பெட்டி அப்படியே இருக்கு. இப்ப அதுல பெயிண்ட் அடிக்கல, துரு பிடிச்சு கை வைக்க முடியாத அளவுக்கு துரு ஏறி போயிருக்கு. இருந்தாலும் அது எனக்கு நினைக்கிறப்ப சீகன் பாலுக்கு அவங்க அம்மா கொடுத்த பெட்டி ஞாபகம் வரும் எனக்கு, விடியல் தூரம் இல்லையில. அப்போ
அந்த பெட்டியை திறக்கிறோம், 2 பொம்மைன்னு அந்த அம்மா சொல்லும், அது ஒன்றும் இல்லைங்க, நான் கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வர்றப்போ எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டுச்சு. அம்மான்னா யாரு? ஆயா. ஆயா கூப்பிட்டுச்சு. ஆயா கூப்பிட்டுடி, இந்த பெட்டியை வச்சுக்கோடி, இந்த பெட்டியை வச்சுக்கிட்டு உன் புருஷன் எப்பெல்லாம் உன் கூட சண்டை போடுறானோ அப்பெல்லாம் இந்த பொம்மை நீ பின்னிரு. இந்த பொம்மை புருஷன் சண்டை போடுற நேரத்தெல்லாம் என்ன பண்ணு? யார் வீட்டில்? எங்கள் வீட்டில் சண்டை இல்லைன்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? சொல்ல முடியுமா? சண்டைன்னா அந்த வீட்டில் வாசல் இல்லைன்னு அர்த்தம். சண்டை என்ன பண்ணணும்? இருக்கணும். இப்போ நேற்று காலையில் முந்தா நாள் காலையில் 3:30 மணிக்கு கிளம்புனேன். காலையில் விட்டில் கூட என்னை பார்க்க வரையினார், முடியாது வராதன்ட்டேன். 3 மணிக்கு என் ஒய்ஃப் என் கூட சண்டை. காலையில் 3 மணிக்கு தூக்கத்திலே, உனக்கு வேலை இல்லை, பைய தூக்கிட்டு கிளம்பிட்டேன், உனக்கு உடம்பு சரியில்லை, கண்ணா பின்னான்னு திட்டு. காலையில் 3 மணிக்கு உன்னை இப்படிலாம் போறியேன்னு 3 மணிக்கு திட்டிட்டு நான் 3:30 மணிக்கு வீட்டை விட்டு ஏறி கார் ஏறி ஏர்போர்ட்டில் போய் 4:15 இறங்குறேன். ஒரு ஃபோன், வந்துட்டியா சுகமா? 4:45 ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கேன். ஃபோன், ஃப்ளைட்டு டேக்கப் ஆதா? ஃப்ளைட்டு 7 மணிக்கு லேண்ட் ஆகிட்டா? 8 மணிக்கு போக வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்துட்டியா? காலைல 3 மணிக்கு என்னது? அதுக்கடுத்து தொடர்ச்சியா என்னது? நடந்துக்கிறியா? சாப்பிட்டியா? என்ன பண்ற? சரியா இருக்கா உடம்பு? உடம்பு எப்படி இருக்கு? நேற்று ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். 11 மணிக்கு வரையும் போன் என்னது வந்துகிட்டே இருக்கு. இதுதான் உறவு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் அந்த அம்மா அந்த இந்த எங்க பாயா சொல்லிச்சு. அம்மா மம்மிமா, நாங்க வந்து என் பிள்ளைங்க மகனுடைய பிள்ளைகளுக்கு கிராண்ட் ஃபாதர்னா தாத்தா பாட்டி, அப்பா அம்மா. அம்மா தான் ரொம்ப செல்லமா இருக்கும். அம்மா தான் ரொம்ப செல்லமா அந்த பொண்ணு மருமக சொல்லி கொடுப்பா. என்னதான் அவங்க அம்மாவுக்கு செல்லமா தானே சொல்லி கொடுக்கும். இதை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரி பண்ணக்கூடாது. எனக்கு 5 பேர பிள்ளைகள், இன்னொரு 4-5 மாசத்துல இன்னொரு பேரனோ பேத்தியோ வரப்போது. அப்ப எத்தனை ஆச்சு? 6 ஆக போகுது. நம்ம அதை பத்தி நம்ம எனக்கு பொறுத்தவரையும் எல்லாம் ஒண்ணுதான் டோட்டல். இப்போ 3-4 நாள் ஆச்சு பேர பிள்ளைகளை பார்த்து, முகமே மறந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப இந்த பொம்மையை நான் செஞ்சேன். அப்ப இதுவரையும் நமக்கு சண்டையே நடக்கலையா? 2 பொம்மை தான் செஞ்சிருக்க. சண்டை வரப்பெல்லாம் அவங்க ஆயா பொம்மை செய்ய சொல்லிச்சு. 2 பொம்மை தான் நம்ம உள்ள இருக்குன்னு அவர் கேட்டார். இல்ல அதுக்கு கீழே இன்னொரு டிராயர் இருக்கு பாருன்னுச்சு. கீழே பார்த்தா அதுல ஒரு கவர் இது எடுன்னுச்சா. அதுல எடுத்தா ஒரு 12 லட்சம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நீ சண்டை போடுறப்பெல்லாம் பொம்மை செஞ்சல, அந்த பொம்மையெல்லாம் கொண்டு போய் வித்த பணம் இதுன்னுச்சான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் குடும்பம். குடும்பம் என்பது அது ஒரு கதம்பு பூங்கிறது. மல்லி இருக்கும், தாமரை, எல்லா பூ இருக்காதான் என்னது கதம்பம். கதம்பம் என்பது சாப்பாடு. வெள்ளை சாம்பார் சாதம் கதம்ப சாப்பாடுடுவாங்க. சாம்பார் சாதம் எல்லாம் சேர்ந்துடும். ரசம், புளி, உப்பு, மோர், தயிர், அதுதான் கதம்பம். அதுதான் குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோகிராஃபி, கம்ப்யூட்டர், தமிழ், சயின்ஸ், மேக்ஸ் எல்லாம் சேர்ந்ததான் யூனிவர்சிட்டி. எல்லாரும் இருக்கதான் யூனிவர்சிட்டி. பல்கலைக்கழகம் அதுதான் கண்ணதாசன் அழகா. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், நல்லதொரு பல்கலைக்கழகம், நல்லதொரு பல்கலைக்கழகம். அப்ப இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும்னா முதலாவது ஆணும் பெண்ணும் இணையும் வாழ்வு விட்டு கொடுக்கும் வாழ்வாய் மாற வேண்டும். ஆணும் பெண்ணும் உயிரும் ஒடுக்கும் வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமான வாழ்வாய் என்ன பண்ணணும்? மாறணும். பொதுவா அது யார்கிட்ட இருக்கணும்? பாஸ்டர்ஸ் வீட்டுல இருக்கணும். பாஸ்டர்ஸ் ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கீங்க? வெளியே மட்டும் மேக்கப் பண்ணி வரக்கூடாது. 2 பேரும் வெளியே பாக்குறப்ப நல்ல வீட்டுக்காரு, நல்ல கணவரா எங்க பாஸ்டர் இருக்காருன்னு சொல்லக்கூடாது. உங்க வாழ்க்கையில எப்பவுமே நீங்க மற்றொருக்கு ஒரு சாட்சியுள்ள மக்களாய் மாற வேண்டும். பாஸ்டர் வேலை என்பது ஒரு சாதாரண ரொம்ப கஷ்டமான வேலை. வருமானம் இருக்கும், இருக்காது, வாடகை கொடுக்க முடியும், கொடுக்க முடியாம இருக்கும், வாங்கின கடன் கொடுக்க முடியாம இருக்கும். அந்த கடன் மத்தியிலும் தன் வாழ்வு. பாஸ்டர்ஸ் சாட்சியான வாழ்வு. அவங்க அப்பாவை பாஸ்டர் நேசிக்கணும், அந்த அம்மாவுடைய அப்பாவை நேசிக்கணும், 2 பேர் அப்பாவையும் ஈக்குவலா நேசிக்கணும். பாஸ்டர்ஸ் 2 பேர் அப்பா தகப்பனே என்ன பண்ணும்? ஈக்குவலா நேசிக்கணும். இதுதான் பாஸ்டர்ஸ். பொதுவா அந்த பாஸ்டர்ஸ் உடைய லைஃப் நல்லதொரு பல்கலைக்கழகமாய் இருக்கிறப்ப மட்டும் அந்த பாஸ்டர் ஜோசுவா தான் சொல்றாரு, நானும் எங்க மனைவி என் பிள்ளைகளும் என்ன பண்றோம்?
வர்ஷிப் டு த லார்ட். ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீங்க யார ஆராதிக்கிறீங்க? நாங்க ஆராதிக்கிறதா நான் சாதாரணமான ஒரு மனிதனாய் இருந்த என்னை ஆண்டவர் எங்க இருக்கிறார்? என்னாகமம் 21ஆம் அதிகாரத்துல 27ஆம் அதிகாரத்துல மோசே 27 என்னாகமம் 27ல மோசேவை ஆண்டவர் அழைக்கிறார், வாப்பா உன்னை முடிஞ்சு போச்சு உன் கதைன்னு சொல்றார். அப்போ மோசே வருத்தப்பா, இவ்வளவு ஜனம் இருக்குப்பா, இது யாருப்பா வழி நடத்துறதுன்னு கேட்டாராம். திரும்பி பாரு, உனக்கு பின்னால ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் பாருனாராம். அப்படி மோசே திரும்பி பார்த்தா ஜூஸ் உட்கார்ந்தாராம். அவன் தலையில கை வையினாராம். ஒண்ணுமில்லாத எனக்கு இப்படிப்பட்ட வாழ்வை ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? தந்திருக்கிறார். தந்திரிக்க ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வை ஆண்டவர் நம்மை உயர்த்திருக்கிறார். அந்த வாழ்விற்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? சிலர் பொண்ணு தேடுவாங்க, கிடைக்கலம்பாங்க. மாப்பிள்ளை தேடுவாங்க, கிடைக்கலம்பாங்க. அதுக்கப்புறம் செய்யறது இல்லை. இவர் உருவாக்குறப்ப இவருக்குன்னு ஒரு பொண்ணு அவர் என்னைக்கு ஒரு நாள் உருவாக்கிட்டார். அது ஆல்ரெடி ஒரு இடத்துல என்ன ஆயிட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு, ரெடியா இருக்கு. நம்ம அவர் பாதத்துல போய் உட்காரல. அவர் பாதத்துல உங்க மகளுக்கோ உங்க மகனுக்கோ ஒரு பெண்ணை ஒரு மாப்பிள்ளையோ ஆண்டவர் என்ன பண்றாரு? உருவாக்கி விட்டார், ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நம்ம கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்படுவதனால் ஒரு மலத்தை நீ என்ன பண்ண முடியாது? கூட்ட முடியாது. உங்கள் இதயம் கவலைப்படாதே, திடமனதாயிரு. நீ ஒரி பண்ணாத, கவலைப்படாதே. நீ கவலைப்படுவதால் ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்குன்னு ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஜெபிக்கிறப்போ அந்த குடும்பத்தின் வாழ்வு, என் குடும்பத்துல ஏன் இவ்வளவு கஷ்டம், என் பிள்ளைக்கு ஏன் வாழ்வு இல்லை, என் பிள்ளையா படிக்க முடியல, என் பிள்ளையா உயர முடியல, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமா பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அந்த எதிர்காலம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு ஜெபிக்கிறப்போ அந்த ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு சாதாரண மென்டல் அப்செட் பையன், படிக்க மாட்டான், ஞானம் இல்லை, அறிவில்லை, ஒரு பைத்தியக்காரன்றாங்க. டீச்சர் எழுதின லெட்டர் இருந்தது. அவங்க அம்மா இறந்த பிறகு அந்த டிராயர்ல பார்த்தார், அம்மாவுடைய டிராயர்ல. உன் பையன் ஒரு ஸ்டூடெண்டே கிடையாது, ஸ்டூடெண்ட்டுக்கு லாய்க்கு இல்லை, ஆனா ஒரு பெரிய விஞ்ஞானியா இருந்தார். ஒரு பெரிய விஞ்ஞானி. எப்படின்னா அந்த போனோகிராம் கண்டுபிடிச்சாராம். போனோகிராம்ங்கிறது தகவல் அனுப்புற செய்தி. இப்ப நம்ம போன் மாதிரி தந்தி, அதான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. தந்தி ராத்திரி அர்ஜென்ட் சாதான்னு பேரு. அர்ஜென்ட்னா சாவு தான் வரும். முதல்ல சாவுடைய உங்க மதர் இஸ் செத்து போனாங்க, பரலோகத்துக்கு போனாங்க, காணவே, இப்படி எதோ சென்டாப்பு, இப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய பஸ்ஸை பார்த்தேன், பெரிய பஸ், சென்டா பஸ். அந்த பஸ் பேர் என்னடா சென்டா பஸ்ன்னு போட்டு வருதா, பாடி டில் போற பஸ். அதுல 100 பேரை காலையும் கூட கூட்டிட்டு அந்த உண்மைலாம் பஸ் இன்னைக்கு சென்டாப்ல வந்துருச்சு. அப்படி மெசேஜ் அதை கண்டுபிடிக்கிறப்போ அதை ஒரு கம்பெனிக்காரன் விலைக்கு வாங்கினாங்களாம். அதுக்கு ஒரு வெற்றி விழா வச்சு அந்த அதில் விழாவில் வச்சு இதை கண்டுபிடிப்பு அவர் கொடுக்குறாரு. இவருடைய கண்டுபிடிப்பு அந்த கம்பெனி கொடுக்குறாரு. அவர் மனைவி சொல்றாங்க, தாமஸ் ஆல்வா எடிசனுடைய மனைவி, ஒரு 3 மாசமா வாடகை கொடுக்கல வீட்டுக்கு, ஒரு மாசத்துக்கு 4 ரூபா வாடகை, 3 மாசத்துக்கு 12 ரூபா, மளிகை கடை பில்லு கொடுக்கல, ஏதோ கேட்டாலும் ஓசையில் கொடுத்துட்டு வந்தாத. $200 எவ்வளவு வேணும்னு கேட்பாங்க. $200 வேணும்னு சொல்லி இப்ப நமக்கு அவசரத்துக்கு $30 வேணும், கவனமா கேளுன்னு தார்க்கம்பு வச்சு குத்துறோமா. தார்க்கம்புனா நடக்க முடியாத மாட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பான், அதுக்கு பேர் தான் தார்க்கம்பு. அதே மாதிரி தாருக்கம்பு மாதிரி புருஷனை அந்த அம்மா திட்டி திட்டி அனுப்பிச்சான். சொல்றேன் கேட்கிறேன், சொல்றேன் கேட்கிறேன்னு வந்துட்டாரு. மேடையில் உட்காந்து வெற்றி விழா நடக்கு. வெற்றி விழாக்கு ஒரு மால்வை, எனக்கு ஒரு சால்வை போட்ட மாதிரி ஒரு சால்வையை போட்டாங்க, மாலையை போட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன், உங்களுக்கு இதுக்கு எவ்வளவு படம் வேணும்? தோத்திரம் ஆண்டவர் கொடுத்தா நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்ட்டாங்க. இப்போ மனைவி என்ன சொல்லி விட்டாங்க? $200 கண்டிப்பா வேணும், இல்லை நீ வீட்டுக்கு வரக்கூட தோத்திரம். ஆனா இவர் என்ன கேட்கல, ஆனா அவங்க $2000 அதுக்கு கொடுத்தாங்களாம். $8,000. இது யார்கிட்ட காத்திருக்கணும்? அதுதான் ஏசாயா 41, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். சங்கீதம் 27:14, விதமனதாயிரு, கர்த்தருக்கு காத்திரு. சங்கீதத்தினும் நிறைய சங்கீதத்துல அப்படி இருக்கு. சங்கீதம் 42:5, 43:5 அதே மாதிரி இருக்கு.
கர்த்தருக்கு காத்திரு. ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணிருக்கணும்? குடும்பமா காத்திருந்து ஜெபிக்கணும். இவ்வளவு பெரிய திருச்சபை இருக்கு, இந்த திருச்சபையை கட்ட முடியல, இந்த திருச்சபைக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு தேவை இருக்குன்னு நீங்க என்ன பண்ணணும்? குடும்பமா ஆண்டவர்கிட்ட காத்திருந்து ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். திருச்சபை மக்களுக்காக, திருச்சபையுடைய மக்கள் வாழ்விற்காக நீங்க என்ன பண்ணணும்? பாஸ்டர் ஜெபிக்கணும். இதை விட்டுட்டு என்னைய மாதிரி பைய தூக்கிட்டு, ஆண்ட்ரையா மாதிரி பைய தூக்கிட்டு, விட்டலையா மாதிரி பைய தூக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? சுத்தக்கூடாது. சர்ச்சில் என்ன பண்ணணும்? இந்த கிராமத்திற்காக, இந்த பகுதி மக்களுக்காக, இந்த மக்களுடைய தேவைகளுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். என் சர்ச்சில் 20 பேர் வராங்க, 20 பேர் பேரை சொல்லி என்ன பண்ணணும்? குடும்பமா ஜெபிக்கணும். அந்த அம்மா மட்டும் ஜெபிச்சா என்ன பண்ணாது? போகாது. ஏதோ போனோம் ராத்திரி, அங்க போனோம் மீட்டிங், இங்க போனோம் மீட்டிங், அவர் கூப்பிட்டார் மீட்டிங், இவர் கூப்பிட்டார் மீட்டிங்னு போயிட்டு காடு மலைன்னு சுத்திட்டு ராத்திரி 12 மணிக்கு வீட்டுல வந்து திரும்ப 6 மணிக்கு பைய தூக்கிட்டு என்ன பண்ணிடக்கூடாது? வீட்டுல இருந்தா இந்த அம்மா ஏதோ ஒண்ணு கேட்கும், சொல்ல தாழ முடியல, என்னைய வந்து ஆண்டரன் கூப்பிட்டுருக்காரு, நான் அதனால போறேன், டிஎஸ் கூப்பிட்டுருக்காரு போறேன்னு என்ன பண்ணக்கூடாது? கடவுள்கிட்ட உட்கார்ந்து என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். கர்த்தருடைய சன்னிதானத்துல 2 பேரும் காத்திருக்கணும். இது பாஸ்டுக்கு மட்டும் இல்ல, நமக்கு இருக்கு. இன்னைக்கு எனக்கு தேவை இது இருக்கு, இந்த தேவைக்கு நான் என்ன பண்றேன்? 2 பேரும் ஜெபிக்கணும். என் மனைவி என் பிள்ளையுடைய படிப்புக்காக பல மணி நேரங்கள், முதல் பையனுக்கு 10th ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் தூங்கல, ஒரு நாள் தூங்கவே இல்லை, 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவாங்க. அவன் 12th வரப்ப மகா 10th. இப்ப 2 பேருக்கு என்ன பண்ணல? தூங்கல. அவ 12th வரப்ப 3வது மகன் என்ன பண்ணது? 10th. அப்ப 6 வருஷம் அவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கம் தான். இன்னைக்கு அதனால சமூகத்துல நான் தூங்காம வேலை செஞ்சு உழைச்சிருக்கேன். பிள்ளைகளுக்காக டைம் வேஸ்ட் பண்ணல. நான் பிசினஸ்க்காக ஓடி இருக்கேன், வருமானத்திற்காக, அவங்க என்னுடைய சுகத்திற்காக, பிள்ளையுடைய சுதந்திரம், கத்தோடைய பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்க உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ காலைல 5:30 மணிக்கு கரெக்டா அலாரம் வச்சு எழுந்து முட்டி போட்டுருவாங்க பிள்ளைகளுக்காக, எனக்காக. அந்த ஜெபம் தான் இன்னைக்கு என்னை வழி நடத்தி கொண்டிருக்கு. அதுதான் மனைவி. நல்ல மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள். குணசாலையின் ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை. இவ்வளவு அழகா நீதிமொழிகளை சொல்லிக்கிட்டே போறாரு. 22ல சொல்றாரு, 14ல சொல்றாரு. அந்த மனைவியை கண்டடைகிறவன் சண்டைக்காரியோடு குடியிருப்பதை காட்டிலும் வனாந்திரத்துல குடியிருக்கலாமா. ஒழுகுற வீட்டுக்கும் சண்டைக்காரி உள்ள மனைவிக்கும் ஒண்ணுதானா? புத்தியற்ற பொண்ணுக்கும். ஒழுகுற அந்த முன்ன ஓலையில இருந்தது, அப்போ ஒழுகும். இங்க ஒழுகுது இங்க ஒரு சட்டியை வைப்பாங்க, பிறகு இங்க ஒழுகுது இங்க ஒரு சட்டியை வைப்பாங்க. வீட்டுக்குள்ள இருக்க சட்டியெல்லாம் இப்ப எங்காயிரும்? பறந்து வந்துடும். ஆனா இப்பவும் ஓட்டதான். இதுதான் சண்டை உள்ள சண்டைக்காரியா நம்ம மனைவியா. அந்த பெண் சண்டை போட்டா இதான் நிலைமையா. அந்த பெண்ணை பத்தி அழகா சொல்லுது. அதுதான் நீதிமொழிகள் 31ல சொல்றப்போ 1ல இருந்து 9 வசனங்கள் வந்து ஆண் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. நீதிமொழி 31, 31 வசனங்கள். ஒரு மாதத்திற்கு 31 நாட்கள், 31 நாட்களுக்கு 31 நீதிமொழிகள் வாசிக்கணும். அந்த கணக்குல சொல்லி 31வது நீதிமொழி குடும்பத்தை பத்தி, ஆணும் பெண்ணை பத்தி சொல்றப்போ வீட்டுக்கு தலைவன் யாரு? ஆண். இதுதான் வேதம். ஒருவேளை இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சம உரிமை அதெல்லாம் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இல்ல. பெண் ஆண் மனித கடவுள் மனிதனை உருவாக்கினார், மனிதனுக்கு துணையாக பெண்ணை உருவாக்கினார், ஏற்றோட துணையாக. இது வந்து மாற்று கருத்தே இல்லை. இதுக்கப்புறம் ஏதாவது அப்படி மாத்தி ஈட்டி சொல்லலாம். இதுக்கு தான் அவர் நீ இப்படி எல்லாம் பேசுவடான்னு முதலே ஆதியாகமம் 1:20 ஆணும் பெண்ணுட்டார். நீ இதெல்லாம் பேசக்கூடாது, ஆணும் பெண்ணுமா இருக்கிற போனான்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த பெண் இந்த அதனால 9 வசனங்கள் ஆணுக்காக சொல்லிட்டு 31 வசனம் அதுல மொத்தம். 10வது வசனம் நீதிமொழிகள் 31:10 பாருங்க. பெண்ணை பத்தி ஆரம்பிக்காம ஜீவ கிரீடம், கப்பல், மாவாட்டு இயந்திரம். மாவாட்டு இயந்திரம் சுவிட்சை போட்டா என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். நின்னா மாவரைக்குமா? அப்போ பெண் என்ன பண்ணணும்? உட்காரவே அவர் ராட்டணும், சுத்திக்கிட்டே இருக்கணும். நீதிமொழிகள் 31:10. யார் 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 அதுல இருந்து ஆரம்பிச்சாரு. 31 வரையும் அந்த பெண்ணு தான். 31 வசனம் இருக்கா? அது வரையும் என்ன யார சொல்ற? அந்த பெண்ணு தான். ஏன்னா அந்த பாஸ்டர் ஆகிய நாங்கள் என்ன பண்ணுவோம்? வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் சூப்பரா போட்டிருப்போம், கையில வாட்சி மோதிரம் வெள்ளை, அப்படியே வெள்ளை. ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, சோத்துக்கே வழி இல்லை, பெட்டி தூக்கிட்டு வெளியே வந்துட்டோம். அந்த அம்மா தான் அங்க யாரு? அந்த அம்மாவன்னா இல்லை, ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். வாழ்க்கை என்னது? வேஸ்ட். அந்த பெண் மட்டும்தான் வாழ்க்கை. அந்த பெண்ணாகிய நீங்கள் உங்கள் குடும்பங்களை சரியாக அமைக்கணும்னா
கர்த்தருக்கு காத்திருக்கணும். உங்கள் கணவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது. கடவுளுடைய பாதத்திலிருந்து ஜெபிக்கணும். உங்க அம்மா அப்பா பார்த்து சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், கணவருக்கு ஏற்ற ஒரு துணைவியாராய், கணவனுடைய நலனை விரும்பும் துணைவியாராய். நான் வெறும் எஸ்எஸ்எல்சி 10th 11th, என் மனைவி எம்எஸ்சி பிஎட். எங்களுடைய திருமண காலில் டிகிரியே போட்டிருக்காரு. காரணம், எனக்கு எஸ்எஸ்எல்சின்னு போட முடியாது. டிகிரியில் எஸ்எல்சி படித்து டிகிரி போட முடியாது. அதனால மனைவிக்கு மட்டும், என் மனைவி சொல்லிட்டாங்க எனக்கு மட்டும் டிகிரி போட வேண்டாம். கடவுள் கொடுத்த கணவர் எனக்கு டிகிரி வேண்டாம், போட வேண்டாம். ஆனா இன்னைக்கு அவங்களோட நான் டேலண்டா இருக்கிறேன். காரணம் அவங்களுடைய ஜெபம், அந்த வழி நடத்தல். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்து எப்போ ஜெபிக்கிறோமோ அந்த குடும்பம் நல்லதொரு பல்கலைக்கழகம். ஒரு ஒரு வீட்டில் ஒரு மாலை கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மகனுக்கு கல்யாணம். மக சின்ன பிள்ளை, ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனுக்கு வயசு 28, பொண்ணுக்கு வயசு 13 14 15 16 வைங்களேன். கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு நான் மாலையை கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே சாயங்கால கல்யாணம் தான். விட்டில் கூட ஏதோ ஒரு கல்யாணம், அண்ணன் நீங்கள் ஐயா நீங்கள் கண்டிப்பாக அப்பா நீங்கள் வரணுன்னாரு. ஆனால் அன்னைக்கு 3 கல்யாணம் எங்கேயோ இருக்குது, அதனால முடியாது சொல்லிட்டேன். 3 ப்ரோக்ராம் 3 கல்யாணம், எந்த ஊருக்கு போகுதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி மாலை கல்யாணம் வீட்டுக்கு வந்தேன்னா மாமியார், எங்கள் வீட்டு பழக்கம், மருமக உள்ளே வர்றப்போ அவளை ஆராத்தி எடுத்து கையில் ஒரு மோதிரத்தை போட்டு ஒரு மாலையை போட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க. இது அவங்க மரபுன்னா சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவங்க வசதிக்கு தகுந்ததான். இதெல்லாம் ஒன்றும் வேதாந்தத்தில் இல்லை, அதெல்லாம் சும்மா டுபோக்கர் வேலை இல்லை, ஏமாத்துற வேலை. இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே அந்த அம்மா உட்காந்தாங்க. அம்மா, இந்த வீட்டிலேருந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ உனக்கு நான் மாமியார், அதாவது உன்னுடைய கணவருடைய அம்மா. உனக்கு ஒரு மாமனார், அதாவது உன் கணவருடைய அப்பா. உனக்கு ஒரு நாத்தனார், அதாவது உன் கணவருடைய தங்கை. இப்போ நீ 5வது மெம்பராக அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற. இந்த வீடு ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷனா, உங்கள் மாமனார், அதாவது உன் கணவருடைய அப்பா இந்த வீட்டுடைய முதலமைச்சர், சிஎம். அவர் தான் ஆளினால் அழகுராஜா, முதலமைச்சர். செகண்டரி உன் மாமியார், அதாவது கணவருடைய அம்மா, நான் ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர். நான் உள்துறை இல்லக்கா, இன்னைக்கு அமித்ஷா மாதிரி உள்துறை அம்மாக்கா. நான் பிரதமர் மாதிரி அவரு. இப்போ உள்துறை நான். அதாவது உன்னுடைய கணவர், என்னுடைய மூத்த மகன் வெளியுறவுத்துறை அமைச்சர். உன் நாத்தனார், அதாவது உன் கணவருடைய தங்கை, அவளுக்கு நிர்வாக பொறுப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டோம். அதனால உனக்கு நான் இந்த வீட்டுடைய பொறுப்பு இலாக்கா கொடுக்கலான்னு பார்க்குறேன். இல்லை வேண்டான்ட்ட, எனக்கு எதிர்கட்சி தலைவரே கொடுத்துருக்கான்னுச்சா. ஏன்னா அடிக்கடி எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கு வந்துடலாம், அவங்க வீட்டுக்கு வந்துடலாம்ல கோச்சிக்கிட்டு. இது இல்லை குடும்பம். இந்த குடும்ப விழா என்பது ஆண்டவர் 8 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இது ஜனவரி மாதம் நடத்த வேண்டிய கூட்டம், அவர் லேட்டாக நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம லேட்டாக இருக்க வேண்டாம். மாசம் குடும்ப கூட்டம். இந்த குடும்ப கூட்டத்தில் வந்திருக்கிற உங்க குடும்பத்தில் உங்க கணவரோடு உறவு இருக்கா? அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்க விரும்பி பார்த்த ஒரு மாப்பிள்ளை தான் இருந்தாலும் இப்ப அவருக்கும் உங்களுக்கும் உறவு இல்லை. ஏன் உறவு இல்லை? உங்களை தாழ்த்தி அவர் கையில் ஒப்பு கொடுங்க. உங்களை தாழ்த்துங்க. நான் குடியார பயிலுக்கு போய் என்னையா தாழ்த்துறது? அவனோடு குடியார நாய், ஏதோ தெரியாதனமா தள்ளிட்டு வந்துட்டேன். கிறுக்கு போய் சொன்னா கேட்கல, ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கிறான். இப்ப அவனை போய் என்ன தாழ்த்தா? இல்லை, நீ உன்னை அவனை தாழ்த்தி ஒப்பு கொடு. உன் கரத்துல உனக்கென்று அமைக்கப்பட்ட ஒரு கணவன், அவனுக்காக நீ ஜெபி, முழங்கால் படிக்கிட்டு அவருடைய நலனுக்காக ஜெபி. அவன் தன்னாலே ஒரு தேடி வந்துடுவான். அதுதான் தமிழ் சினிமாக்கே மறக்க முடியாத நாடகம். எம்.ஆர். ராதா சொல்றப்போ அழகா சொல்லுவார். எம்.ஆர். ராதா, அது தாசி மனைவி வேண்டான்னு உதைச்சேன், ஆனா அந்த மனைவி தான் எனக்கு என்னது.
அதேதான் வாழ்வு. இதுதான் வேதம். அவர் நாத்திகர், கடவுள் இல்லைன்னு சொல்றவர். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்றது இந்த வேதாந்தத்தில் சொல்றது வேதம். குடும்பம் ஒரு உறவு. பவுலடிகள் சொல்றார், குடும்பம் அவசியம். குடும்பம் நிச்சயமானது அவசியம். குடும்பத்தோடு உருவாக்கின ஆண்டவர், ஒருவேளை அந்த குடும்பத்தோடு உருவாக்கின ஆண்டவர்கிட்ட உன்னை விட்டு விலகி 100 மைல் 200 மைல் கடந்து போனாலும் அந்த கணவனுக்காக ஜெபிக்கிறப்போ காரியத்தை வாய்க்க செய்ய மாட்டவர். காரியத்தை வாய்க்க செய்ய மாட்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நான் ஏற்ற சூட்டபிள் பெருசர், எங்க அம்மா அப்பா பார்த்தா எனக்கு கல்யாணம் பண்ணாங்க, ஆனா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என்னுடைய சந்ததி வளர்க்கப்படல், நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவற்றை நீங்க காத்திருந்து அந்நாள் ஜெபித்தா, அந்நாள் ஜெபிக்கிறப்போ ஐயா எல்கானாவாய உமக்கு, அவ பெல்சியா அவருடைய மூத்த மனைவி பெண்ணினாளுக்கு குழந்தை இருந்துச்சு, எனக்கு குழந்தை இல்லை. அப்ப அவருடைய தப்பு இல்லை, கடவுளுடைய தப்பு இல்லை. என் கற்பத்தை நீங்க லாக் பண்ணி பூட்டிட்டீங்க, துறக்கல. நீங்க துறக்கின அம்மா தன் சிறுமையை சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணுது, பிரேயர். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஏற்ற உற்பத்தி காலங்கிறார். 10 மாசம். 10 மாசம் 9 மாசம் தான் கணக்கு. 9 3 27 270 நாள் குழந்தைய கையில கொடுத்துட்டார். 9 மாசம் முடிஞ்சு 10ஆவது மாசம் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டார், குழந்தைய கையில கொடுத்துட்டார். முடிஞ்சு போச்சு. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல யாக்கோபுக்கு 4 மனைவி, 3 மனைவிக்கு குழந்தை இருக்கு, ஒருத்திக்கு குழந்தை இல்லை, ராகேலுக்கு மட்டும். ராகேல் போய் கேட்க, ஏய் எனக்கு குழந்தை இல்லடா, குழந்தைய கூடுறா, அடிக்கிறா, புரிச்சனா திட்டுறா. நானா கற்பத்தை அடைச்சேன், நீ தான் உன்னைதான் ரொம்ப லவ் பண்ணேனா, அவங்கெல்லாம் அவ்வளவு லவ் பண்ணல. அவன் சொல்லுவாரு, நான் உன்னை பார், கடவுள்கிட்ட போய் கேடு. யார்கிட்ட கேட்கிறாரு, கடவுள்கிட்ட கேட்கிறப்போ அந்த 12 வதிர ஊதுறல் பண்ணி இயேசுவை நோக்கி தகப்பனே என்று அழைக்கிறப்போ அந்த பெண்ணுக்கு வாழ்வு கிடைச்சது, அந்த குடும்பத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்சது. ஒருவேளை அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல பாவியான பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்க ஒரு ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். இந்த குடும்ப கொடுகைக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும், தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே. என் உள்ள குறை, நான் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறேனா இல்ல மாமியாருக்கு கீழ்ப்படிந்திருக்கேனா? நீங்க சிந்திச்சு பார்த்து ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறப்போ அந்த ஆண்டவர் ஒரு ஜீவன் உள்ளவர், விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க தகப்பனை நோக்கி பார்த்தோமா. ஆம் தகப்பனே, இந்த குடும்ப கொடுகையில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம், உம்முடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறப்பா. திருமணத்திற்கு காத்திருந்து ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக, குழந்தை பிறப்பிற்காக காத்திருந்து ஜெபிக்கிற அந்த குடும்பங்களுக்காக, பெற்ற மகனுக்காக மகளுக்காக நல்வாழ்விற்காக ஜெபிக்கிற அந்த பெற்றோர்களுக்காகப்பா. ஒரு நல்ல குடும்பமா இருக்கும், ஆனா எங்க குடும்பத்துல ஒரு அமைதி இல்லாத நிலைமை, கடன் பிரச்சனை, வேதனையில இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு விடுதலை, என் வாழ்வு வேணும் தகப்பனே. என் சகோதரர்கள் ஒரு யூனிட்டில ஒரு ஒற்றுமை இல்லை, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மை, எவ்வளவு இன்பமானது என்று சங்கீதம் 133 சொல்லியிருக்கீங்க. 1 யோவான் 4 சொந்த சகோதரத்தை பெருமை பாராட்டவன் காணாத தேவனிடத்தில் எப்படி பெருமை பாராட்டம்னு குடும்பத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க. அந்த சொந்த சகோதரன் மத்தியில் எனக்கு உறவு இல்லப்பா, எனக்கு ஒரு உறவை தாங்க தகப்பனே, எனக்கு விடுதலை தாங்க தகப்பனே. ஐயா என் கூட எனக்கு உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு குறைகள் இருக்கு, அமைதி இல்லாத வாழ்வு, எனக்கு உள்ளத்துல இப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்கு, எனக்கு அமைதி இல்லாத வாழ்வு தகப்பனே. எனக்கு ஒரு விடுதலை ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக தகப்பனே. கணவனால கைவிடப்பட்ட நிலைமையில, என் கணவன் மனைவியால கைவிடப்பட்ட நிலைமையில எனக்கு வாழ்வில்லை, எனக்கு கண்ணீரான வாழ்வுல இருக்கிறேன். நீங்க சொன்னீங்க திருச்சபை ஆரம்பிச்சேன், ஊழியரா மாறினேன், வேலையை விட்டேன், வருமானம் இல்லை, என் மனைவி என்னை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளல, நான் கைவிடப்பட்ட நிலைமை, என்னை ஒரு மனுஷனாகவே நினைக்கல, அட போடா லூசுன்னு என் மனைவி என்னை சொல்றா, அப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். நான் உம்முடைய அழைப்பின் பேர்ல வந்திருக்கிறேன் தகப்பனே. நீர் வானத்தை பூமியும் படைத்த சர்மனுள்ள தேவன் அல்லவா, இதோ என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு ஊழியத்தின் பாதையில வெற்றியின் வாழ்வு, எனக்கு தூயாவுடைய மகிமை, ஒரு அற்புதம் அடையாளங்கள் ஊழியத்துல தகப்பனே. அநேக மக்களுக்கு வாழ்வு வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை தகப்பனே, ஒரு விசேஷித்த வாரமாய் அற்புதங்கள் நடக்கிற வாரமா, அதன் மூலம் எனக்கு ஒரு ஆனந்த பண்டிகை கொண்டாட நீங்க கிருபை செய்ய போற தயவுக்காக கூட நன்றி நன்றி என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு சகோதரனுக்காக. இது இத்தனை ஆண்டுகள் ஊழியனா இருந்திருக்கிறேன், ஆனா ஊழியத்தின் பாதையில
இன்னைக்கு பிள்ளைகளை நம்பிதான் நான் வாழணும், பிள்ளைகள் தான் எனக்கு உணவு கொடுக்கணும், காசு கொடுக்கணும் நிலைமை, எனக்கு ஊழியத்துல வெற்றி இல்லப்பா. இத்தனை 35 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறேன், ஆனா 35 ஆண்டுகளை ஊழியத்துல என் வெற்றியான வாழ்வு எனக்கு இல்ல. ஏக்கத்தோடு கேள்வி கேட்கிற ஒரு அன்பு சகோதரனுக்காக உன் கேள்விக்கு விடுதலை உண்டு, உன் கேள்வி விண்ணப்பத்திற்கு விடுதலை உண்டு. நீ விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா. ஏற்ற காலம் வரட்டும், ஏற்ற வேலையில உயர்த்தும்படி ஓங்கி பயத்துக்குள் அடங்கியிருக்கேன்னு சொன்னீங்க. என் வயதோ 70 ஆயிட்டு, இனி நான் எங்கப்பா ஏற்ற காலத்துக்கு அடங்கியிருக்கிற கேள்வி கேட்கிற ஒரு அன்பு சகோதரனுக்காக ஒரு விசை கூட மனமிறங்க. ஒரு அற்புதம் அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் அற்புதம், அவருடைய பிள்ளைகள் வாழ்வில் அற்புதம். நீ ஊழியத்தை உண்மையா செய்ததால அந்த ஆசீர்வாதம் 100 மடங்கு உன் பேரப்பிள்ளை வகையில ஏறி இருக்கு பாரு. அங்க கிரெடிட் ஆயிருக்கு, உன் வாழ்க்கையில டெபிட் ஆனா அங்க கிரெடிட் ஆகி உன் பேரப்பிள்ளை உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கான் பாரு. அது உன்னுடைய ஊழியத்தின் பாதையினுடைய வல்லமை அபிஷேகம் என்று பேசிக் கொண்டிருக்க நல்ல தகப்பனுக்காக நன்றி. நன்றி தகப்பனே. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:20 சொல்றீங்க. அந்த உண்மையை வாழ்க்கையிலே தாங்க தகப்பனே. நெகேமியா 9:33 உண்மையுள்ள மனிதன் அவன் மனம் உண்மையுள்ளது என்று நீங்க அவனை தெரிந்து கொண்டீங்க. அதனால ஆபிரகாமை உயர்த்துறீங்க. தானியேல் 6 நானோ குற்றமற்றவன், உமக்கு முன்பாக நீதிகேடு செய்தேன்னு சொன்னதால அவருக்கு வாழ்வு கிடைச்சது. அந்த வாழ்வு எனக்கு தாங்க, அந்த வாழ்வு எனக்கு தாங்க என்று பவுலடிகள் சொல்றப்போ, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ புண்ணியம் எவ்வளவோ புகழ் எதுவோ சொன்ன மாதிரி நான் உண்மையா இருக்கிறேன்ப்பா. அந்த உண்மையின்படி எனக்கு வாழ்வில்லை. என் பிள்ளைகளை உயர்த்துங்க, என் திருச்சபை மக்களை உயர்த்துங்க. என் மூலம் அந்த பகுதி ஆசீர்வதிக்கப்பட, என் மூலம் அநேக கட்டுகள் பிசாசுகள் ஓட எனக்கு உதவி செய்ய ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு சகோதரர்களுக்காக உங்களுடைய பிரச்சனை ஒவ்வொருவரோடு இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரோடு நீங்க கடந்து வாங்க, ஒவ்வொருடையும் பிளஸ் பண்ணுங்க. மாதம் நடக்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய விடுதலின் கரம் இறங்கட்டும் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இன்றைய வேத வசனம் சகரியா 9:12. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். Today's Bible verse Zechariah chapter 9:12. Even today I declare that I will restore double to you. Amen.